ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸ்கால்பிங் டூல். ஸோ இந்த டூல் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் மார்க்கெட் மட்டும் நீங்கள் இல்லை. ஸோ ஆல் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்கால்பிங் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு 1 மினிட் அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்? இந்த டூல் என்ன? இது எங்கே இருக்கும்? நம்மளோட ஃப்ரீ டூல் தான். ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இது. ஓகேவா? ஸோ இந்த டூல் எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாங்க நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டூல், ஸோ இண்டிகேட்டரோ இல்லை அப்படின்னா ஒரு லெவல்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டூல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டோட்டலி வந்துட்டு ஒரு ஃப்ரீயான டூல். இதில் என்னெல்லாம் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே நார்மலாக வந்துட்டு இந்த போலிங்கர் பாண்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே போலிங்கர் பாண்டை நம்ம வந்துட்டு எம்ஐ, ஸோ மூவிங் ஆவரேஜ் வித் வந்துட்டு வேற ஒரு 2, 3 ஸ்ட்ராட்டஜி ஏடிஆர் உடைய லெவல்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஃபர்தராக இந்த டூல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற சார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்திருக்கேன். ஏன் இதை நான் எடுத்தேன் அப்படின்னா, நேற்று ட்ரெண்டு வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் இதை நம்ம ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம பார்த்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ எப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்கால்பிங் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு கேண்டில். ஓகேவா? ஸோ கேண்டில் பாருங்கள், நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். கேண்டில் வந்துட்டு நல்லா வந்துட்டு லோவர் பாண்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது வந்துட்டு போலிங்கர் பாண்டு கொடுத்துருக்கேன். ஸோ லோவர் பாண்டுக்கு வந்த உடனே இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் வந்துட்டு கீழே வந்துட்டு கிரீன் கலரில் டாட் டாட் வரும். ஸோ கிரீன் கலர் டாட் வந்துடும், கீழே வரும். ஸோ எப்போ கிரீன் கலர் டாட் வருதோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கீழே கிரீன் கலரில் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மேலே வரணும். ஓகேவா? அப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு பை பண்ணுங்கள். மற்ற எந்த நேரமும் இதை நீங்கள் எடுக்க வேண்டாம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே வந்துட்டு கிரீன் கலர் டாட் காட்டும். ஆனால் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்காது கீழே. ஓகேவா? ஸோ எப்போல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கீழே டாட் வந்துட்டு வருதோ அப்போ மேலே வந்துட்டு கேண்டில் மேலேயே வந்துட்டு நமக்கு கேண்டில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாட் வரும், கிரீன் கலர் டாட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு எடுங்க. ஸோ எடுக்கும்போது கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். எவ்வளவு நம்ம ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம், டார்கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நீங்கள் இதில் ஃபிக்ஸடாக நம்ம வந்துட்டு கொடுக்கல. மினிமம் ஒரு ஸ்கால்பிங் அப்படிங்கும்போது 1 மினிட்ல வந்துட்டு நீங்கள் எந்த மணியில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 5 to 10 பாயிண்ட் வரைக்கும் இது மேலே போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? அதாவது எப்போல்லாம் எல்லா இடத்துலையும் இது கீழே கிரீன் டாட் வரும். ஸோ கிரீன் டாட் வர்றப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா, கீழே எல்லாமே நமக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே எல்லாமே இங்கே வந்துட்டு இதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது. எப்போ வந்துட்டு கிரீன் டாட் வருதோ, கேண்டிலுக்கு கீழே வந்துட்டு கிரீன் கலரில் டாட் வரும். அதே டைமில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கிரீன் கலரில் நமக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு வரும். ஸோ அப்போ நம்ம எடுக்கலாம். எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு மார்க்கெட் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதே சார்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு நெருங்கி, அதாவது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் வந்துட்டு ட்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுங்க. ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கால்பிங் டூல் வச்சு இப்போ நான் வந்துட்டு ப்ரீவியஸில் நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் தான் நமக்கு இருந்தது இல்லையா? ஸோ கால் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 1 மினிட்லேருந்து எடுத்து பார்க்கணும். ஓகே, இங்கேருந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் ஓப்பனிங்கில் இருந்து இருக்குது. ஓகே. ஸோ ஓப்பன் ஆகும்போது எனக்கு கீழே கிரீன் கலர் நாளே இங்கே வந்து கிரீன் கலர் டாட் டாட் வந்திருக்கு. ஸோ இந்த டாட்லாம் வந்துட்டு மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸோ 9,000லேருந்து மார்க்கெட் மேலே. ஓகேவா? ரைட். ஸோ எப்போ வந்துட்டு நமக்கு இந்த டாட்லாம் மாறி இந்த ரெட்டு வந்துட்டு கீழே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த இன்ஸ்டாகிராம்லாம், அப்போயும் நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே ஒரு இது, ஸோ இந்த இது ஃபெயிலியர் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ கீழே டாட் வரல நமக்கு. ஓகேவா? இந்த கிரீன் கலர் டாட் வரல. ஸோ இந்த கிரீன் கலர் டாட் வர்றதுனால கீழே விழுந்துட்டு. ஓகேவா?
ரைட். ஸோ அடுத்து பாருங்க. அடுத்து இங்க வந்துட்டு வந்திருக்கு. பட் இங்க வரும்போது கேண்டில் இது ஓகேவா? ஸோ கேண்டில் கிரீனா இல்ல, ரெட்டா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கிரீன். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இங்க பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ பிளாக்க விட்டுருங்க. ஓகேவா? ஸோ பிளாக்க விட்டுட்டு ஹிஸ்டாகிராம் நமக்கு கிரீனா வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கீழ இருக்கிற ஹிஸ்டாகிராம் வந்துட்டு கிரீன் ஆயிருச்சு. கிரீன் ஆனதுக்கப்புறம் கீழ மேல டாட் வந்துட்டு கிரீன் ஆகணும். ஓகேவா? ஸோ டாட் கிரீன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய ரூல். ரொம்ப சிம்பிள் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. பார்க்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான். கீழ உங்களுக்கு கிரீன் கலர்ல ஹிஸ்டாகிராம் வரணும். அந்த சேம் டைம்ல மேல வந்து டாட் வந்துட்டு கிரீன் ஆகணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ரைட். இத தாண்டி ஏதாவது வந்து ஆப்போசிட்டா இருக்குன்னா நம்ம எடுக்க வேண்டாம். ஸ்கால்பிங்க பொறுத்தளவுக்கு. ஓகேவா? அப்பதான் வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு நல்லாருக்கும். இப்போ இங்க பாருங்க. இங்க நமக்கு எல்லாமே வந்துட்டு கிரீன்ல இருக்கு ஹிஸ்டாகிராம். ஆனா டாட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இதா இருக்கு. ஓகேவா? கேண்டில் நியூட்ரல் ஆயிடுச்சு. அப்ப எடுக்க வேண்டாம் நம்ம. எப்போ நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இந்த கிரீன் கலருடைய டாட் நமக்கு வருதோ, அப்போ வந்துட்டு மேலேயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ கிரீன் கலர்ல. இப்ப இங்க கிரீன் கலர்ல வருது. பட் இங்க தான் நமக்கு வந்துட்டு இந்த ஹிஸ்டாகிராம் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ ஹிஸ்டாகிராம் வரும்போது கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ரெட்டா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிட் பண்ணணும். இங்க எல்லாமே இந்த இடத்துல நீங்க அவசரப்பட்டு எடுத்திருந்தாலுமே எடுக்கக்கூடாது. ஸோ எடுத்திருந்தாலுமே பெருசா மூவ் ஆயிருக்காது. அடுத்து வந்துட்டு ஹிஸ்டாகிராம் வந்து கிரீனா மாறும். ஸோ கிரீனா மாறுனதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு மேல ஒரு டாட் வருதோ, கிரீன் டாட் வந்து 2, 3 கேண்டில் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரே கேண்டில்ல கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஒரு 3 கேண்டில் பார்த்துக்கோங்க. ஸோ 3 கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஓரளவு புரியும். ஓகே மார்க்கெட் வந்துட்டு ஸோ கன்டினியூவா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாரி இருக்கும்போது மட்டும் எடுங்க. இதுல ஆப்போசிட்டா எப்பவாவது இருந்ததுன்னா எடுக்க வேண்டாம். ஓகேவா? ரைட். ஸோ இத நீங்க வேற எந்த இதுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நார்மலா வந்துட்டு இதுக்கு தான் அப்படிங்கிறது இல்ல. இப்ப நான் நார்மலா ஒரு க்ரூட் ஆயில் சார்ட் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ க்ரூட் ஆயில் சார்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ மாறி வரும்போது அந்த மாரி யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு இங்க வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு வந்து இது ஒரு 2, 3 கேண்டில். ஸோ ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறனால, மினிமம் இதுல வந்துட்டு ஆப்ஷனல் எப்படின்னா ஒரு 5 பாயிண்ட், 10 பாயிண்ட் கிடைக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாகிராம். ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ எம்சிஎக்ஸ் பொறுத்தளவுக்கு டைமிங் இருக்குது. ஸோ இந்த டைமிங்ல அது ஒரு நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்க எம்6 வந்து ஆல்ரெடி நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு புதுசா இப்ப தான் நீங்க வந்துட்டு இந்த க்ரூட் ஆயில் அ இதுக்குள்ள அந்த எம்6க்குள்ள வாரீங்க அப்படின்னா, கமாடிட்டிக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல நெறைய வீடியோஸ் நீங்க YouTubeலயே பார்க்கலாம். நம்ம சேனல்ல கிடையாது. ஸோ நெறைய சேனல்கள்ல இத பத்தின வீடியோ குடுத்துருப்பாங்க. அதாவதுன்னா 5 மணி ஸ்ட்ராட்டஜி, 6 மணி இந்த மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்ல தான் இது வந்து மொமெண்டம் ஆகும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்க இத கம்பைன் பண்ணி பார்க்கணும். க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு. ஸோ ரஃபாவா நீங்க வந்துட்டு ஒரே இத மட்டும் பார்க்காம, அந்த மாரி டைமிங்ல இந்த மாரி ஒரு இது சப்போர்ட் பண்ணுது அப்டின்னா, அத நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு அந்த மாரி பாருங்க. அதே மாரி நீங்க ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நார்மலா ட்ரெண்ட் கண்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, அ ஆப்ஷன்ல எந்த மாரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 5 மினிட்க்கு ஒருக்கா நீங்க ஆப்ஷன் செயின் நீங்க வாட்ச் பண்ணணும். அதாவது ஒரு 5 மினிட் டைம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க இது 5 மினிட்ல இருக்குது. நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணும். மன்னிக்கணும். நான் 5 மினிட்ல வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். அதாவது அ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். புரியுதா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. கேண்டில் வந்துட்டு ஹெச்ஐ கேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெங்னாசி கேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் கேண்டில் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இன்னும் நம்மளுக்கு நல்லாவே புரியும். ஓகே. ஸோ இங்க 1 மினிட் டைம் நான் ஃபர்ஸ்ட் 5 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சு பார்த்துருந்துருக்கேன். சாரி மன்னிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நான் சொன்னேன்ல. ஸோ ஒவ்வொரு 5 மினிட்க்கு ஒருக்கவும் ஆ கே இப்ப அட் த மணி எந்த இடத்துல நிக்குதோ, அந்த அட் த மணி 250ல நிக்கு அப்படின்னா, 250 உடைய கால், புட் 2யுமே வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? கால் சைட்ல அதிகமாகுதா? புட் சைட்ல அதிகமாகுதா? ஸோ இப்படி நீங்க அத பார்த்து இதை நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ரொம்ப நீங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்போ வந்துட்டு நமக்கு கிரீன் டாட் மேல வருதோ, அப்ப நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பலாம் வந்துட்டு கீழ வந்துட்டு இந்த ஹிஸ்டாகிராம் கிரீன் ஆகுது, கீழ கிரீன் டாட் இருந்ததுன்னா, ஹிஸ்டாகிராம் கிரீன் டாட் நல்லா டார்க் கிரீன் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க எப்படி இந்த டார்க் கிரீன் இருக்கோ, இது லைட் கிரீனு. டார்க் கிரீன் வரும். ஸோ இந்த டார்க் கிரீன் வரும்போது மட்டும் நீங்க வந்துட்டு கீழ வந்துட்டு நல்ல ஒரு கிரீன் டாட் இருக்கு. ஸோ கேண்டில் கீழயும் கிரீன் டாட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, தாராளமா எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ரூல். 1 மினிட் டைம் ஃப்ரேம். நான் ஃபர்ஸ்ட் 5 மினிட் வச்சு காமிச்சுட்டேன். மன்னிக்கணும். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க.
நல்ல டார்க் க்ரீன் வரும்போது கீழேயும் கேண்டில்லையும் நமக்கு வந்து டார்க்காக கேண்டில் வந்துட்டு இது அந்த டாட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து மூவ்மெண்டம் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லியிருந்தேன். இந்த டூலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இது ஒரு பேஜிக் லோட் ஆகும். லோட் ஆனோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக நீங்கள் உங்கள் சார்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் ஃபேவரைட் கொடுத்துட்டு அதை இங்கே இருக்கிற இந்த ஹெட்டிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே உங்களுடைய இண்டிகேட்டருடைய இது இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ இங்கே போடுறேன். 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இண்டிகேட்டரில் அங்கே இது கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இப்போ ரிமூவ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு ஆட் ஃபேவரைட் கொடுத்துட்டு இங்கே உங்கள் சார்ட்டுக்கு போங்க. சார்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடுச்சா? ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்தது இது வந்துடும், மை ஸ்கிரிப்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ மை ஸ்கிரிப்டில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், நான் கீழே இருக்கா? ஸோ இதை வந்து யூஸ் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது நேராக சார்ட்டுக்கே லோட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எங்கள் சார்ட்டுக்கே இது வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேவா? நான் டபுள் டைம் இது போட்டிருக்கனால எனக்கு இந்த பேனில் ஓப்பன் ஆகும்போது 2 டைம் காட்டுது. சார்ட்லேயே இது ஓப்பன் ஆகிடும். ஸோ 2 விதமாக நீங்கள் எடுக்கலாம். ஒன்று இங்கே இதை கொடுத்துட்டு இப்போல்லாம் இல்லை யூஸ் அண்ட் சார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டில் வந்துட்டு போயிடும். ஸோ அங்கே வந்தப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு 3 டாட் இருக்கும். ஸோ இந்த டாட்டை எடுத்துகிட்டு அதில் போயிட்டு இங்கே எனக்கு ரிமூவ் ஃப்ரம் இண்டிகேட்டர் இந்த ஃபேவரேட்டுன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஆட் திஸ் இண்டிகேட்டர் ஃபேவரைட் அப்படின்னு இருக்கும். சரி, ஆட் திஸ் இண்டிகேட்டர் டு ஃபேவரைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்கள் ஃபேவரைட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரைட் எடுத்திங்கன்னா இந்த இண்டிகேட்டருடைய பேர் அடிச்சிங்கன்னா இருக்கும். ஓகேவா? ரைட்டா? ஸோ இதுதான் இது சிம்பிளாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சொன்னது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா 1 மினிட் டைம் ஃப்ரேம், ஹச்ஐ கேண்டில், ஹெக்னாசி கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் வந்துட்டு இந்த டாட் கீழே கிரீன் வருதோ அப்போ கீழே ஹிஸ்டாகிராம் வந்துட்டு நமக்கு கிரீன் ஆகணும். ஓகேவா? ஸோ ஒரு 3 கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே கண்டினியூவாக ஒரு 3 கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அது நம்ம வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 1. 2வது வந்துட்டு கீழே பிபி போலிங்கர் பாண்டுக்கு கீழே கேண்டில் எல்லாமே பிபி கீழே வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் அது மேலே போகும். ஓகேவா? ஃபுல்லாக வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா முதல்ல இருந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் முடிவெடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோவை 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிருந்தீங்க. அப்போ அது நம்ம இடைப்பட்ட நேரங்களில் என்ன சொன்னோம், இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்டில் கேட்குறீங்க. அது எதுக்கு? நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இதில் நான் சொல்லியிருப்பேன். எந்த வீடியோ இருந்தாலும், இந்த வீடியோன்னு இல்லை, யார் போட்ட வீடியோவாக இருந்தாலுமே அதில் முழுமையாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா அதை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு அதோடைய ஆதர் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.